ஹாய், நம்ம இப்போ கிராமத்து முறைப்படி சுயம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு நமக்கு கடலைப்பருப்பு 2½ கப்பு எடுத்துருக்காங்க. அதை நல்லா 3 டைம் 4 டைம் அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு பாத்திரத்தில் கொதிச்சதும் கடலைப்பருப்பை போட்டு நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா வடிச்சிடணும். அதுக்கப்புறம் கருப்பட்டியும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா ஆட்டுக்கல்ல நல்லா ஆட்டிக்கணுங்க. ஆட்டிட்டு அதையெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு நல்லா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை மைதா மாவும் லைட்டாக உப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைதா மாவை கலந்துக்கணுங்க. மைதா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். இந்த உருண்டை பிடிச்சது எடுத்து மைதா மாவில் போட்டு டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சூப்பரான சுவையான சுயம் ரெடிங்க. தேங்க்யூ.